வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிண்ணத்தப்பம் செய்யும்போது எல்லாமே நல்ல பர்ஃபெக்டாக சாஃப்டாக டேஸ்டியாக தான் வருது சிஸ்டர். ஆனால் இதோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆகுது. இதுக்கு காரணம் துபாயில் உள்ள முட்டையோட கலர்னாலேயான ஒரு சிஸ்டர் 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட கிண்ணத்தப்பம் ரெசிபியில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 விதமான செய்முறைகளில் இந்த கிண்ணத்தப்பம் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 3 பிளேட் கிண்ணத்தப்பம் ரெடி பண்ண போகிறோம். ஆனால் இந்த 3 பிளேட் கிண்ணத்தப்பத்துக்கும் மொத்தமாக அரிசியை ஊற வச்சு மொத்தமாக மாவு அரைச்சி நம்ம செய்ய போகிறது கிடையாது. ஒவ்வொரு பிளேட்டுக்கும் தனித்தனியாக அரிசியை ஊற வச்சு ஒவ்வொரு மெத்தடையும் நான் தனித்தனியாக செய்து காட்ட போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது மிக்சியில் மாவு அரைச்சி பண்ணக்கூடிய 2 டைப்பான கிண்ணத்தப்பம் தான். இதுக்கு நான் 2 பவுல் எடுத்து இதில் 3/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்து, பச்சரிசி தான் உருண்டையாக இருக்கக்கூடிய பச்சரிசி, இதை தனித்தனியாக 2 பவுல்லையும் ஊற வச்சுருக்கேன். மொத்தமாக 1.5 கப் அளவுக்கு பச்சரிசியை 2 பவுல்லையும் 3/4 கப் அளவுக்கு எடுத்து தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசியில் நெல் கல் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து மாற்றிட்டு அதில் சுத்தமாக கழுவி எடுத்து, இனி இதில் நம்ம பச்சை தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறது கிடையாது. நல்ல சூடாக இருக்கக்கூடிய தண்ணி ஊற்றி தான் ஊற வைக்க போகிறோம். இந்த அரிசி ஊறி வரது வரைக்கும் இந்த பவுலை நம்ம மூடி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி திறந்து இருக்கட்டும். நல்ல தண்ணி ஆறுனதுக்கு அப்புறமா மாவு அரிசி எடுக்கலாம். இந்த மாவை நான் மிக்சியில் அரைக்க போகிறதுனால இந்த அரிசி சீக்கிரமாக ஊறி வரதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி வெந்நி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். மற்றபடி உங்களுக்கு நல்ல டைம் இருந்ததுன்னா பொறுமையாக அரைச்சா போதும்னா பச்சை தண்ணியில் ஊற வச்சு அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் மிக்சியில் மாவு அரைச்சிங்கன்னா நல்லா அரைஞ்சு கிடைக்கும். அவசரத்துக்கு இந்த மாதிரி வெந்நி ஊற்றி ஊற வச்சா போதும், சீக்கிரமாக ஊறி வந்துடும். இந்த 2 பிளேட் கிண்ணத்தப்பத்துக்கு ஒரு தேங்காய் தேவைப்படும். அதாவது 1 பிளேட் கிண்ணத்தப்பத்துக்கு 1 மூடி தேங்காய், இதுதான் கரெக்டான அளவு. இந்த ஒவ்வொரு மூடி தேங்காயையும் இதே போல் உடைச்செடுத்து இதை நான் கழட்டி எடுக்க போகிறேன். நீங்கள் துருவி எடுக்கிறதா இருந்தாலும் துருவி எடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கழட்டி எடுக்கும்போது நமக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் ஸ்கின்னை ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கு வேண்டி தான் நான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ 1 மூடி தேங்காயில் இந்த மாதிரி கழட்டி எடுத்த இந்த தேங்காயில் நான் அந்த ப்ரௌன் கலர் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணி எடுத்து தேங்காய் பால் எடுக்க போகிறேன். இன்னொரு மூடியில் அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை நீக்கிட்டு அந்த தேங்காயை தனியாக கட் பண்ணி போட்டு தனியாக பால் எடுக்க போகிறோம். இது எதுக்குன்னா இந்த மாதிரி பண்ணும்போது இந்த 2 வகையான தேங்காய் பாலே நம்ம 2 பிளேட் கிண்ணத்தப்பம் ரெடி பண்ண போகிறோம். இந்த 2 பிளேட் கிண்ணத்தப்பத்தோட கலர் வித்தியாசம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அதுக்கு வேண்டி தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இப்போ 2 மூடி தேங்காயை நான் உடச்சி கழட்டி எடுத்தாச்சு. 1 மூடி தேங்காயை இந்த மாதிரி ஒரு பீலர் எடுத்து இதில் இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். தேங்காயை நம்ம துருவி எடுக்கிறதை விட இந்த மாதிரி பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கிண்ணத்தப்பம் சேல்ஸுக்கு பண்ணுறதுனால ஒவ்வொரு தடவையும் தேங்காயை துருவி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எனக்கு இதுதான் ஈஸி மெத்தட். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதே போல் கழட்டி எடுத்துட்டோம்னா இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். எவ்வளோ ஈஸியாக எடுத்தாச்சு பார்த்தீங்களா? இனி இந்த தேங்காயை நம்ம கழுவி எடுத்து 2 பாத்திரத்துலேயே தனித்தனியாக வைக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இனி இந்த தேங்காயை நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்செடுக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிற கிண்ணத்தப்பம் அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் ஸ்கின்னை எடுக்காமல் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தேங்காயிலிருந்து பால் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளேட் கிண்ணத்தப்பம் ரெடி பண்ண போகிறோம். இந்த தேங்காயை அப்படியே இருக்கட்டும். 2ஆவதாக நம்ம ரெடி பண்ணலாம். இனி இந்த கட் பண்ணி எடுத்த 1 மூடி தேங்காயை மிக்சியில் போட்டு பொடிச்செடுக்க போகிறோம். ஒரு ஓட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்ம துருவி எடுத்த தேங்காய் மாதிரியே பொடிஞ்சு வந்துடும். இனி இது கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி அளந்து தான் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பால் எடுக்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை ரொம்ப நேரம் போட்டு நம்ம அரைக்காமல் கொஞ்சம் அரைச்செடுத்து இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாலை பிழிஞ்செடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை பால் பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப தேங்காய் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு திரும்பவும் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்செடுக்க போகிறோம். ஒரு பிளேட் கிண்ணத்தப்பத்துக்கு கரெக்டாக 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் தேவைப்படும். 1 மூடி தேங்காயிலிருந்து இதே போல் 2 தடவை பால் எடுத்தால் போதும். இனி இப்போ அரைச்செடுத்த இந்த தேங்காயையும் பால் பிழிஞ்செடுக்கலாம்.
இப்போ ஒரு மூடி தேங்காயிலிருந்து கரெக்டாக 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இனி அடுத்ததான் நம்ம ஊற வச்சுருந்த பச்சரிசியில் ஒரு பவுலில் இருந்த பச்சரிசியை, அதாவது 3/4 கப் அளவுக்கு பச்சரிசியை தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து, தண்ணிக்கு பதிலாக நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் பாலை இதே போல் அரிசி மூழ்கக்கூடிய அளவுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறமா இனி இது கூட 5 ஏலக்காய் சேர்க்கலாம். பெரிய ஏலக்காவாக இருந்ததுன்னா ஒரு 3-4 சேர்த்தா போதும். ஒரு பிளேட்டுக்கு கரெக்டாக இருக்கும். கிண்ணத்தப்பத்தில் வந்து முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம ஏலக்காய் சேர்ப்போம். அதனால் ஏலக்காயோட அளவு கொஞ்சம் கூடனா எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல மணமாக இருக்கும். இப்போது 3/4 பாகம் இந்த அரிசியை நான் அரைச்செடுத்தாச்சு. அரைச்செடுத்ததுக்கு அப்புறமா இனி இது கூட ஒரு முட்டையும் சேர்த்து இந்த மாவை இன்னும் நல்ல வெண்ணெய் மாதிரி அரைச்செடுக்கணும். கையில் நம்ம இந்த மாவை எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட தறி இல்லாத அளவுக்கு நல்ல வெண்ணெய் மாதிரி அரைச்செடுக்கணும். இனி அரைச்செடுத்த இந்த மாவை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த தேங்காய் பால் கூட சேர்த்து கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடலாம். மாவையும் தேங்காய் பாலையும் இதே போல் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இனி இது கூட சீனி சேர்க்கலாம். எப்போவுமே கிண்ணத்தப்பத்துக்கு நம்ம சீனி சேர்க்கும்போது 1 பங்கு அரிசி எடுத்திங்கன்னா 2 பங்கு சீனி, இதுதான் கரெக்டான அளவு. நம்ம அரிசி அளந்தெடுத்த அதே கப்பில் தான் 2 பங்கு அளவுக்கு சீனி சேர்க்க போகிறோம். 3/4 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு சீனி, இதுதான் கரெக்டான அளவு. நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த பவுல் வந்து சின்ன பவுல் ஆனதுனால எனக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. இனி இந்த சீனி கரையும் வரை நம்ம இதே போல் கலந்து விட்டுட்டு தான் இருக்கணும். இனி இது கூட ஒரு சிட்டிகைக்கும் கொஞ்சம் குறைவாக உப்பு சேர்க்கணும். ஒரு பிளேட்டுக்கு ஆனதுனால உப்பு அதிகமாகக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தா போதும். சீனி நல்லா கரைஞ்சி இதே போல் நம்ம ஸ்பூனால் எடுத்து பார்க்கும்போது சீனியோட தறி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். எப்போவுமே நம்ம மாவை வடிகட்டி எடுக்கும்போது இதே போல் 2 லேயர் இருக்கக்கூடிய வடிகட்டியில் வடிகட்டி எடுத்தால் தான் கிண்ணத்தப்பம் வந்து லேயராக இல்லாமல் நல்ல பர்ஃபெக்டாக வரும். அப்படி இல்லாமல் இருந்தால் ஒரு காட்டன் துணியில் வடிகட்டி எடுத்தால் கூட போதுமானது. இல்லைன்னா இடியப்ப மாவு அரைக்கக்கூடிய அரிப்பிலையும் வடிகட்டி எடுக்கலாம். மாவை இதே போல் வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த வேஸ்ட்டை தூக்கி போட்டுட்டு இந்த ஸ்பூனை நம்ம கழுவி எடுத்து தான் திரும்ப நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், ஒரு பிளேட் கிண்ணத்தப்பத்துக்கான பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இனி கிண்ணத்தப்பம் செய்யக்கூடிய பிளேட் எடுத்து இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த பிளேட்டு ஃபுல்லாக இந்த எண்ணெயை தடவி வைக்கலாம். தேங்காய் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படியும் செய்யலாம், ஆனால் தேங்காய் எண்ணெய் போதுமானதாக இருக்கும். இனி இட்லி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இட்லி தட்டை திருப்பி போட்டு இதில் நம்ம எண்ணெய் தடவி வச்ச பிளேட்டையும் வச்சு இந்த மாவை ஊற்றி கரெக்டாக 20 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம். எப்போவுமே கிண்ணத்தப்பம் வேக வைக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு தான் 20 நிமிஷம் குக் பண்ணணும். இனி இந்த ஒரு பிளேட் கிண்ணத்தப்பம் வெந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே அடுத்த பிளேட் கிண்ணத்தப்பத்துக்கான மாவு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம தேங்காயிலேருந்து இந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த கட் பண்ணின தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை பொடிச்செடுக்கலாம். பொடிச்செடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு செய்தது மாதிரி தான் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை 1 கப் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு பாலை பிழிஞ்சு எடுத்துட்டு, ரெண்டாவதாக தேங்காவை அரைக்கும் போதும் 1 கப் தண்ணி சேர்த்து நம்ம பாலை பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா 2 கப் தேங்காய் பால் ரெடி ஆகிடும். ரெண்டு கப் தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. இனி அடுத்ததான் ஊற வச்சுருந்த அரிசியில் இருந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து இந்த அரிசியை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இனி இந்த அரிசி மூழ்கக்கூடிய அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து மாவு அரைக்க போகிறோம். இந்த அரிசி கூடவே 5 ஏலக்காவும் சேர்த்து தேங்காய் பாலும் ஊற்றி மாவு அரைச்சி எடுக்கலாம். ஒரு 3/4 பாகம் அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் முட்டை சேர்க்கலாம். இப்போ ஒரு 3/4 பாகம் இந்த அரிசி அரைஞ்சாச்சு. இனி இது கூட ஒரு முட்டையும் சேர்த்து நல்ல வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுக்கலாம். இனி அரைச்செடுத்த இந்த மாவை வந்து நம்ம தேங்காய் பால் கூடவே சேர்த்து கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி இது கூட சீனி சேர்க்க போகிறோம். அரிசி அளந்தெடுத்த அதே கப்பில் 2 பங்கு அளவுக்கு சீனி. இனி இது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இந்த சீனி கரையக்கூடிய அளவுக்கு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணின மாவுக்கும் இந்த மாவுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம், அந்த தேங்காயிலிருந்து அந்த ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணினதும் ரிமூவ் பண்ணாமல் இருந்ததும் தான். இப்போ இந்த 2 பிளேட் கிண்ணத்தப்பத்துக்குமான வித்தியாசம் நான் இதை வேக வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும்.
இப்போ 2வது பிளேட் கிண்ணத்தப்பத்துக்கான மாவு ரெடி பண்ணியாச்சு. இனி இந்த மாவை நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம்னா அடுத்த பிளேட் கிண்ணத்தப்பம் வேக வைக்கலாம். இனி கரெக்டாக 20 நிமிஷம் கழித்து நம்ம இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி இந்த கிண்ணத்தப்பத்தை அப்படியே இறக்கி ஆற வைக்க போகிறோம். இந்த கிண்ணத்தப்பத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி இருக்கும். நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது இந்த மூடியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் கிண்ணத்தப்பத்தோட மேலே இருக்கும். நம்ம எடுக்கும்போதே இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி எடுத்து ஆற வச்சிட்டோம்னா இந்த கிண்ணத்தப்பம் வந்து ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். இனி இந்த கிண்ணத்தப்பம் சூடாக இருக்கும்போதே நமக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சமாக ஜீரகம் எடுத்து இப்படி மேலே தூவி விட்டுட்டோம்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போதும் இந்த ஜீரகத்தோட மணமும் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு பிளேட் கிண்ணத்தப்பம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம அந்த தேங்காயிலிருந்து அந்த தோலை நீக்காமல் செய்த கிண்ணத்தப்பம் தான் இது. இனி அடுத்ததான் நம்ம 2வதாக ரெடி பண்ணின மாவில் தான் கிண்ணத்தப்பம் வேக வைக்க போகிறோம். அதாவது தேங்காயிலிருந்து அந்த தோலை நீக்கினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணின மாவு. 2வது பிளேட் கிண்ணத்தப்பம் நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இட்லி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பிளேட்டில் மாவு ஊற்றணும். தண்ணி கொதி வரதுக்கு முன்னாடி நீங்கள் மாவு ஊற்றுனீங்கன்னா கிண்ணத்தப்பம் நல்ல பர்ஃபெக்டாக வராது. நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது கிண்ணத்தப்பம் பர்ஃபெக்டாக வராமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் பிளேட்டில் மாவு ஊற்றணும். அப்படி இல்லாமல் இருந்தால் பிளேட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மாவு வந்து நல்ல கெட்டியாகவும் பிளேட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய மாவு வந்து களி மாதிரியும் ஆகிடும். இப்போ 20 நிமிஷம் கழிச்சு நம்ம மூடி ஓப்பன் பண்ணி இந்த கிண்ணத்தப்பத்தை எடுத்து ஆற வைக்க போகிறோம். ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய தண்ணி வடிகட்டி எடுத்து ஆற வைக்கலாம். இப்போவே உங்களுக்கு பார்க்கும்போது இதோட கலர் வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்ச கிண்ணத்தப்பத்துக்கும் இந்த கிண்ணத்தப்பத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? வீடியோவில் பார்க்குறதை விட நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் அதிகமான வித்தியாசம் தெரியும். இதில் ஜீரகத்துக்கு பதிலாக நமக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்து கூட டெக்கரேட் பண்ணலாம். அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த 2 பிளேட் கிண்ணத்தப்பத்தோட வித்தியாசமும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிண்ணத்தப்பம் கலர் மாறுறதுக்கு காரணம் முட்டை கிடையாது, அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய தோல் தான் காரணம். அதே நேரத்தில் முட்டையோட அளவு கூடினாலும் கண்டிப்பாக கலர் மாறும். ஒரு பிளேட் கிண்ணத்தப்பத்துக்கு வந்து ஒரு முட்டை தான் சரியான அளவு. இப்போ 2 பிளேட் கிண்ணத்தப்பம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இனி அடுத்ததான் நான் பிஸ்னஸுக்கு செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான கிண்ணத்தப்பம் ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு அதே போல் தான் 3/4 கப் அளவுக்கு உருண்டையாக இருக்கக்கூடிய பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நம்ம எடுத்ததெல்லாம் ஒரே டைப் பச்சரிசி தான். இனி இந்த பச்சரிசியை நல்லா சுத்தமாக கழுவி நான் பச்சை தண்ணியில் தான் ஊற வைக்க போகிறேன். இந்த அரிசி நல்லா ஊறி வரது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். நல்லா அரிசி ஊறினதுக்கு அப்புறமா மாவு அரைக்கலாம். இனி ஒரு மூடி அளவுக்கு தேங்காவை எடுத்திருக்கேன். இந்த தேங்காவை கட் பண்ணி இதில் இந்த தோலையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த தேங்காவை மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு தடவை 1 கப் தண்ணி சேர்த்து அரைச்செடுத்து தேங்காய் பால் எடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப 1 கப் தண்ணி சேர்த்து அரைச்செடுத்து 2வது தேங்காய் பாலையும் ரெடி பண்ணி வைக்கலாம். ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடாக பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து போர் அடிச்சது மாதிரி இருக்கலாம். ஆனால் என்ன பண்ண, டீட்டெயிலாக ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கணும்னா இந்த மாதிரி காமிச்சு தான் ஆகணும். 2 கப் தேங்காய் பால்னு சொன்னால் அதுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் வரும். ஏன்னா ஒரு மூடி தேங்காயிலிருந்தும் 2 கப் பால் எடுக்கலாம், ஒரு தேங்காயிலிருந்தும் 2 கப் பால் எடுக்கலாம். அது கெட்டியான தேங்காய் பாலா இல்லை தண்ணியான தேங்காய் பாலான்னு நிறைய சந்தேகங்கள் வரும். அந்த மாதிரி சந்தேகங்கள் வராமல் இருக்கிறதுக்கு வேண்டி தான் இவ்வளோ டீட்டெயிலாக காமிச்சிட்ருக்கேன். ரெண்டு கப் தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. இனி இந்த மாவை நம்ம மிக்சியில் அரைக்க போகிறது கிடையாது, கிரைண்டரில் தான் அரைச்சி எடுக்க போகிறோம். நான் சேல்ஸுக்கு பண்ணக்கூடிய கிண்ணத்தப்பம் வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவேன், மிக்சியில் மாவு அரைக்க மாட்டேன். இனி இந்த மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றினதுக்கு அப்புறமா அரிசியை போட்டு மாவு அரைக்கலாம். எந்த காரணம் கொண்டும் நம்ம கிண்ணத்தப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது தண்ணி சேர்த்து மாவு அரைக்கவே கூடாது. ஃபுல்லாக இதில் வந்து தேங்காய் பால் தான் சேர்க்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே போல் கிண்ணத்தப்பம் வந்து கலர் மாற இன்னொரு காரணம் நான் சொல்லித்தரேன். நீங்கள் கிரைண்டரில் மாவு அரைக்கிறதா இருந்தால் அரிசியை போட்ட உடனே ஏலக்காய் சேர்க்கக்கூடாது.
மிக்சியில் மாவு அரைக்கிறதா இருந்தால் அரிசி கூடவே ஏலக்காயும் சேர்த்து அரைக்கலாம். கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது பாதி அளவுக்கு மாவு அரைப்பட்டதுக்கு அப்புறமா தான் ஏலக்காய் தூள் சேர்க்கணும். இதே போல் டேபிள் டாப் கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது ஏலக்காய் முழுசாக சேர்க்கறதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டிங்கன்னா ஈஸியாக அரைப்படும். இந்த அரிசி பாதி அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்தோம். இனி இந்த அரிசி ஃபுல்லாக அரைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம முட்டை சேர்க்கணும். இது கூட ஒரு முட்டையும் சேர்த்து இந்த மாவு கூட முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நல்லா ஓட விட்டு கடைசியாக எல்லா தேங்காய் பாலையும் இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா கிரைண்டர் ஆஃப் பண்ணி இந்த மாவை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றலாம். நம்ம என்னதான் மிக்சியில் மாவரைச்சி கிண்ணத்தப்பம் செய்தாலுமே கிரைண்டரில் மாவரைச்சி பண்ணுறது மாதிரி வராது. கிரைண்டரில் மாவரைச்சி நீங்கள் பண்ணும்போது அந்த கிண்ணத்தப்பம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். அதனால தான் நான் சேல்ஸுக்கு பண்ணுறதா இருந்தாலும் சரி தான் கிரைண்டரில் தான் மாவரைச்சி இந்த கிண்ணத்தப்பம் ரெடி பண்ணுவேன். அதுதான் எனக்கு பர்ஃபெக்டாக வரும். இனி இந்த மாவு கூட அரிசி அளந்தெடுத்த கப்பில் 2 கப் அளவுக்கு சீனி சேர்க்கலாம். இனி இந்த சீனியை மாவில் நல்லா கரைச்சி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். உப்பும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு இந்த மாவு வடிகட்டி எப்பவும் போல தான் நம்ம கிண்ணத்தப்பம் வேக வச்சு எடுக்க போகிறோம். இனி அடுத்ததான் நம்ம 3வது பிளேட் கிண்ணத்தப்பம் வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் தடவி வச்ச ஸ்டீல் பிளேட்டை வச்சுட்டு இதில் அந்த மாவு ஊற்றி வேக வச்சு எடுக்கலாம். கரெக்டாக 20 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிண்ணத்தப்பம் வெந்து ரெடி ஆயாச்சு. இனி இதை அப்படியே இறக்கி ஆற வைக்க வேண்டியதுதான். எப்போவுமே நீங்கள் கிண்ணத்தப்பம் கட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணினா தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நல்லா வரும். சூடாக இருக்கும்போது கட் பண்ணினீங்கன்னா சரியாக வராது. நல்லா ஆற விட்டு தான் கட் பண்ணி எடுக்கணும். கிரைண்டரில் மாவரிசி நம்ம ரெடி பண்ணக்கூடிய கிண்ணத்தப்பத்துக்கும் மிக்சியில் மாவரிசி ரெடி பண்ணக்கூடிய கிண்ணத்தப்பத்துக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கிரைண்டரில் மாவரிசி பண்ணும்போது இந்த பிளேட்டு ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா மாவு நல்ல வெண்ணெய் மாதிரி அரைஞ்சிருக்கும். மாவு பொங்கி வந்திருக்கும். சாப்பிடும்போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் மிக்சியில் அரைச்சது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது. கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இனி சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக ஜீரகம் தூவி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா பேக் பண்ண வேண்டியதான். இப்படி தான் நான் பிஸ்னஸுக்கு பண்ணக்கூடிய கிண்ணத்தப்பம் ரெடி பண்ணுவேன். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தவங்களுக்கு இனி கிண்ணத்தப்பம் செய்யும்போது எந்த டவுட்டுமே வராது. கிண்ணத்தப்பம் கலர் மாறுறதுக்கு என்ன காரணம்னு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இனி ஒரு பிளேட் கிண்ணத்தப்பம் செய்ய என்னென்ன அளவுகள் தேவைன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் தெளிவாக சொல்லி தந்திருக்கேன். இனியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட் எல்லாம் கண்டிப்பாக நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கமெண்ட்டை வச்சு தான் எனக்கு இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். உங்களோட நல்ல கமெண்ட் என்னை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.